آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد. பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, என் அன்பின் தாய்மார்களே, இந்த ரப்புல் ஆலமீனுடைய மாபெரும் அருளால் 2026 ஆண்டுக்கான ரமதான் மாதத்தில் சஹர் நேரத்தில் இஸ்லாமிய கல்வி சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வில் 26வது நோன்பன்று 26வது தொடரில் உங்களை சந்திக்கிறோம். அல்லாஹ் நாம் செய்கிற எல்லா நற்காரியங்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த தொடர் ஆரம்பித்ததிலிருந்து ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் எப்படி இபாதத்தாக மாற்றி இறைவனிடத்திலே கூலி பெறுவது என்பது குறித்து பேசி வருகிறோம். இதிலே நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருந்தாலும், பேச வேண்டியது உள்ளது என்றாலும், நேரத்தினுடைய அருமை கருதி, காலத்தினுடைய அருமை கருதி நாங்கள் இப்பொழுது இறுதி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் தூங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை குறித்து இப்பொழுது பார்த்து விடுவோம். ஒரு குடும்பத்தில் தூங்கும் பொழுது பிள்ளைகளுக்கு, இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு, பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்லி தூங்க வைக்கிற பழக்கம் நம்மிடத்திலே இருக்கிறது. அந்த பிள்ளைகளும் கதைகள் கேட்டுவிட்டு உறங்குவதை வாடிக்கையாகவே ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில் கதை சொல்வதில் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் குறித்து சில விஷயங்களை பார்த்துவிட்டு தூக்கத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆராஃபினுடைய 176வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன். நற்கதைகளை கூறுவீர்களாக, அதனால் அவர்கள் சிந்திக்க கூடும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அது மாதிரி பாருங்களேன், யூசுஃபினுடைய 111வது வசனம், லகத் கான ஃபீ கிஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். புத்தியுடையோருக்கு அந்த நபிமார்களுடைய நல்லோர்களுடைய சம்பவங்களின் மூலமாக, வரலாறுகளின் மூலமாக ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆகவே நற்கதைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கூறி அவர்களை தூங்க வைக்க முயற்சிக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், சும்மா வெறுமனே பொய்களை கூறி அந்த பிள்ளைகளை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி அல்லது மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி யார் பொய் சொல்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் என்கிறார்கள். வைலுல் லில்லதி யுஹத்திஸு பில் ஹதீஸி. ஒரு செய்தியை சொல்கிறான் ஒருவன், லியுத்ஹிக பிஹில் கௌம், மக்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஃபயக்திபு, அவன் அதை பொய்யாக சொல்கிறான் என வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு கேடுதான் 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 என அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இமாம் இப்னுல் கய்யூம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், பெரும்பாலான கதை சொல்லிகளை இஸ்லாமிய மார்க்கம் இகழ்வதற்கு காரணம் அவர்கள் பொய்களையும் கற்பனைகளையும்
மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்ட செய்திகளையும் கலந்து திரித்து மிகைப்படுத்தி கூறிவிடுகிறார்கள். இதனால் அறிவு மழுங்கடிக்கப்படுகிறது. சிலர் இவைகளை நம்பாது போவதுடன் உண்மையான வரலாறுகளையும் புறக்கணிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் என இமாம் இப்னுல் கையூம் அல் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் தனது நூலான தல்பீசுல் இப்லீஸ் என்ற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். ஆகவே பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் பொழுது இவைகளை நீங்கள் கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும். இப்பொழுது தூக்கத்தினுடைய ஒழுக்கங்களுக்கு சென்று விடுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவிற்கு பின்னால் நீங்கள் தூங்க நினைத்தால் இஷாவிற்கு பின்னால் பேசுவதையும் இஷாவிற்கு முன்னால் தூங்குவதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் வெறுத்திருக்கிறார்கள். இஷாவுக்கு முன்னாடி மகரிபுக்கு பின்னாடி தூங்கக்கூடாது, இஷாவுக்கு பின்னாடி பேசக்கூடாது, படுத்துறணும்னு சொல்றாங்க. அது மாதிரி பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இதா அத்தைத்த மல்ஜிஅக், நீ தூங்குவதற்காக உன்னுடைய பெட்டுக்கு நீ வந்தீனா தொழுகைக்கு ஒளி செய்வது போன்று நீ ஒளி செய்து கொண்டு பின்னர் உன்னுடைய வலதுபுறமாக வைத்து நீ படுத்துக்கொள். பின்னர் நீர் கூறுவீராக, அல்லாஹும் அஸ்லம் து வஜ்ஹிய இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வ அல்ஜஅது ظஹரி இலைக்க ரஹ்பதன் வ ரஹ்பதன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த என்று கூறிக்கொண்டு நீ தூங்குவீராக. அப்படி நீ தூங்கினால் இரவிலே உனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் ஃபஅன்த அலல் ஃபித்ரா, இஸ்லாமிய அடிப்படையில் நீ மரணித்தவனாக ஆகிவிடுவாய். இவைகளை உன்னுடைய கடைசி வார்த்தையாக நீ சொல்லிக்கொள் என பராபின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க, நீ திருப்பி சொல்லு, நான் சொல்லி தந்ததை அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன பண்றாரு, சொல்லிட்டே வந்தாரு, கரெக்டா சொல்லிட்டு தான் வந்தாரு. இந்த அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த அப்படிங்கிற இடத்தை எல்லாம் தாண்டின பிறகு குல்து வ ரசூலிக்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லையே, நான் அப்படி சொல்லி தரலையே, அப்படி சொல்லாதல்ல, வ நபிக்கல்லதி அர்ஸல்த, நான் நபின்னு தானே சொல்லி கொடுத்தேன், நீ நபின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே தூங்குவதற்கு முன்னால் தொழுகைக்கு ஒளி செய்வது போன்று ஒளி செய்து கொண்டு இந்த துஆவை சொல்லிட்டு தூங்கணும், வலதுபுறமாக தூங்கணும். அடுத்து பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் யபீது அலா திக்ரின், திக்ருகளோடு தாகிரின் ஒளி செய்து கொண்டு ஒருவன் தூங்கினால் ஃபயதஆர மினல் லைலி, அந்த இரவு பூராகும் அவனுக்கு நல்லதாக அமையும். ஃபயஸ்அலுல்லாஹ கைரன் மினத் துன்யா வல் ஆகிரா இல்லா அதாஹு, அல்லாஹ் உலகத்தினுடைய அல்லது மறுமையினுடைய ஏதாவது ஒன்றை அல்லாஹ்விடத்திலே அவன் கேட்டால் நிச்சயத்திலும் அவன் கொடுப்பான் என அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன், தூங்குவதற்கு முன்னால் நம்முடைய பெட்டை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு துணி கொண்டு எல்லா இடத்திலும் அப்படி தட்டி தட்டி விடணும் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். ஒருவர் தூங்குவதற்காக சென்றால் அவர் தன்னுடைய ஆடையின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அந்த பெட்டை, அவர் தூங்குகிற அந்த விரிப்பை அவர் தட்டி விடட்டும். தட்டி விடும் பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லிக் கொள்ளட்டும், பிஸ்மில்லா என்று சொல்லி தட்டி விடட்டும். ஏனெனில் உள்ளே இருக்கிறது என்னது என்று அவருக்கு தெரியாது. இதன் மூலமாக அந்த புழு பூச்சிகள் ஏதேனும் இருந்தால், வண்டுகள் ஏதாவது இருந்தால் அவைகள் ஓடி போய்விடும் என அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மேலும் இந்த ஹதீஸ்ல ஒரு திக்ரையும் சொல்லி தர்றாங்க, சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பி பிக்க வலஅத்து ஜம்பி வ பிக்க அர்ஃபஅஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபக்ஃபிர் லஹா வ இன் அர்ஸல்தஹா ஃபஹ்ஃபல்ஹா பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன் அப்படிங்கிற துஆவை சொல்லி தர்றாங்க. அடுத்து என்ன செய்யணும், முஅவ்விதாத் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக்,
குல்லாவுது பிரபில் குல்ஹுல்லாஹு அஹது அல்ஹம்து சூராபிகளை எல்லாம் மோதி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கையிலே இப்படி ஊதி உடம்பினுடைய எல்லா பகுதிகளிலும் நன்றாக தேய்த்து கொண்டு தூங்க வேண்டும். ஆயத்துல் குர்சியை ஓதணும். அதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தருகிறார்கள். ஆயத்துல் குர்சி ஓதுறது முக்கியம். அடுத்து இடையிலே தஸ்பீஹ் செய்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அதற்கு பின்னால் வீட்டில் உள்ள எல்லா வெளிச்சங்களையும் லைட்டுகளையும் ஆஃப் பண்ணிருங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூக்கத்தின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை சொல்லித் தருகிறார்கள். பாருங்களேன், நீங்கள் இரவின் பகுதிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் இருந்து வெளியே விடாதீர்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் ஷைத்தான் உலா வருகிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இஷாவுடைய நேரம் வந்தால் பிள்ளைகளை சும்மா விட்டுருங்க. அந்த மகரிப் நேரத்துல வெளியே விட்டுறாதீங்க. வஹலி பாபக்க, உங்களுடைய கதவை மூடி விடுங்கள். வதுக்குர் இஸ்மல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லிக் கொள்ளுங்கள். உங்களுடைய விளக்குகளை அணைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி உங்களுடைய பாத்திரங்கள் அனைத்தையும் மூடி வையுங்கள் என அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஆகவே இவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. தொடர் 26க்கான கேள்வி, முஅவ்விதாத் சூறாக்கள் என்றால் எவை? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.